Day 45, time 12:10 p.m. நேற்று ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு தூங்கவே இல்லை. காலையிலே கொஞ்ச நேரம் டிவி சீரீஸ் பார்த்துட்டு வீட்டில் குட்டி குட்டி வேலைலாம் பண்ணிவிட்டு அப்போ தான் யோசித்தேன், பேக் பண்ணணும், ஊருக்கு போகணும், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலைலாம் பண்ணிவிட்டு அப்படி இருக்கும்போது இவங்கக்கிட்ட பேசினேன் நான். ஐயோ அவங்க பேர் என்ன, சாய் வந்து ஷரஃபத் அலி, அது அவரோட ஆக்சுவல் நேம். அந்த 2K எனக்கு அனுப்புனார்ல அந்த பர்சன், அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் இன்ஸ்டாவில். எனக்கு அவரும் என்ன மாதிரி டீப் கான்வர்சேஷன் டைப், ரொம்ப ஓப்பனாக, எப்படி சொல்கிறது, எல்லோரும் தயங்குற மாதிரி விஷயங்கள்லாம் கேஷுவலாக சொன்னார். அப்படியே வாவ் அப்படின்னு ஆயிட்டேன். அது என்ன தெரியுமா, அவர் சைக்காலஜி படிச்சிருக்காரு. ஆக்சுவலி எப்படி அவர்கிட்ட அந்த கான்வோ வந்துடுச்சுன்னா, என்னோடய ஃபோன் நம்பர், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், அப்பா பேர் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாரு. அது ஷாக்காக இருந்துச்சு. மீன்ஸ் எங்களுக்கு மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. கிட்டத்தட்ட நான் எங்கே தங்கியிருக்கேன்னு வரைக்கும் அவர் கண்டுபிடிச்சார். எந்த தெரு, எந்த வீடு, எல்லாமே. அப்போது எனக்கு எப்போவுமே என்னை விட இன்டலெக்சுவலாக யாராவது இருந்தால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் என்னை விட இருக்கிற மாதிரி இருந்துச்சு. வாவ்னு அந்த வாவ் மூமெண்ட் அதுதான். அவரோட லைஃப் பற்றி பேசிட்டு இருந்தோம், பர்சனல் லைஃப் பற்றிட்டு. அது ஒரு வாவ் மூமெண்ட். லைக் நான் இவ்வளோ ஓப்பனாக பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கல. அவ்வளோ க்ளோஸ் கிடையாது நாங்கள், பட் நம்மக்கிட்ட இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறாங்களே, எந்த நம்பிக்கையில் ஷேர் பண்ணுறாங்கன்னு தெரியல, பட் சொன்னாங்க. டீ குடிக்க போகலான்னு நினச்சேன், ஆனால் அவங்க வர்றதுக்கு லேட்டாக ஆகும்னு சொன்னாங்க. நான் தனியாக டீ குடிக்க போகலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே பிரதி மெசேஜ் அனுப்பிட்டான், பார்க்க வரணும் அப்படின்னா. நானும் ஃபர்ஸ்ட்டு வேணாம், நான் வெளியே போகிறேன் அப்படின்னு தான் அனுப்புனேன். பட் அவன் வந்ததுக்கப்புறம் நான் அவங்க கூட தான் போகிறேன். நானும் டீ டாக்கீஸ் போகணும். அங்கே ஹேசல்நட் காஃபி இன்னும் அந்த பவுடர் வரல. தம் சாய் தான் குடித்தேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் கார்லிக் சீஸ் மேகி. அந்த மேகி வேறு லெவலில் இருந்துச்சு. பசினால நல்லா இருந்துச்சான்னு தெரியலை, பட் சூப்பராக இருந்துச்சு. ஏன் லைக் டீ டாக்கீஸ் போயிட்டு தான் பிரதி சொல்கிறான், சண்டே வெக்கேட் பண்ணுறான், ஈக்காட்டு தங்கல் போகிறான், ஷோலிங்கநல்லூரில் இருந்து. ஸோ இனிமேல் பார்க்க முடியாது, ஃபேர்வெல் அப்படி. அப்போ நான் கொஞ்சம் சேட் ஆகிட்டேன். பட் ஸ்டில் அவனுக்கும் லைஃப்பில் க்ரோ ஆகட்டும், சந்தோஷம். அப்புறம் வேறு என்ன நடந்தது, நிறைய பேசினோம். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு என்ன இல்லாமோ பேசினோம். பல தடவை நான் கேட்டேன், எப்படி என்கிட்ட இவ்வளோ பேசுகிற, ஏன் ஒரு எனக்கு ஞாபகம் இல்லை எந்த டாப்பிக்கில் அவன் அப்படி பேசினான்னு.
பட் ஒரு வார்த்தை சொன்னான், நான் ஃபேக்கே இல்லை அப்படின்னா, பியூர் சோல் அப்படின்னா. அப்படியே கண் கலங்கிடுச்சு அப்படி சொன்னது. லைக் நான் சண்டை போடுவேன், பாசமாக பேசுவேன், எல்லாமே பண்ணுவேன், பியூராக இருக்கேன், ஃபேக்காக இல்லாமல் இருக்கேன், ஆனஸ்ட்டாக இருக்கேன். அதை பற்றி பேசினான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃப்யூச்சரில் அவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா குழந்தைய என் கூட விட்டுடுவேன் அப்படின்னா, நான் பார்த்துப்பேன் நல்லா அப்படின்னா, அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு குழந்தைங்கள ரொம்ப பிடிக்கும். அதுவும் நமக்கு வேண்டியவங்களோட குழந்தைங்கன்னா சான்ஸே இல்லை, அப்படி பார்த்துப்பேன். நைட்டு தூங்கவே இல்லை நான். எனக்கு வேறு சைக்கிள் சரி பண்ண போகணுன்னு இருந்துச்சு. அண்ட் தேர்ஸ்டே நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணேன். ஏன்னா மேனேஜர் வந்து ஏமா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கோ அப்படின்னார்ல. ஸோ நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் எடுத்தேன். மார்னிங் டீ குடிச்சிட்டு இல்லை, டீ வச்சுட்டு குடிக்காமலே படுத்துட்டேன். படுத்துட்டு ஒரு 10 மணிக்கு எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சைக்கிள் சரி பண்ண போனேன். அங்கே கொஞ்சம் நேரம் நின்னேன். அப்புறம் சைக்கிள் சரி பண்ணி வந்துட்டு தூங்கவே முடியலை. பசி இருந்துச்சு, டயர்டாகவும் இருந்துச்சு, பட் தூங்க முடியல. பேக்கிங் ட்ரெஸ் பேக் பண்ணுறதுலேயே டைம் போயிடுச்சு. அப்புறம் சாப்பிட்டு ஆஃபீஸ் லாகின் பண்ணேன். நிறைய வேலைலாம் பண்ணி, அப்புறம் சில டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மேனேஜருக்கு பிங் பண்ணேன். அங்கே பேசணும். டவுட்ஸை கிளியர் பண்ணிட்டு வச்சதுக்கப்புறம் சேல்ரி டே தானே, சேல்ரியோட நிலைமை என்னென்னு போயிட்டு பார்க்கலான்னு பார்த்தா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்பரு. இந்த அளவுக்கு நமக்கு பேங்க் பேலன்ஸ் வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சந்துவை ஃபோன் பண்ணேன். போனஸ் வந்துச்சா சந்துன்னு கேட்டேன். ஆமாம் ஃப்ளவரு, போனஸ் வந்துச்சு அப்படின்னாங்க. அப்புறம் போனஸ் லெட்ரு வந்திருக்கும், போய் பாருனாங்க. போய் பார்த்தா 2 குவார்ட்டருக்கு எக்ஸப்ஷனல் பிளேயர்னு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண் கலங்கிடுச்சு. ஏன்னா விச் மீன்ஸ் டாப் பர்ஃபார்மர் போட்டிருக்காங்க. லைக் ஒரு தடவை கூட என் மேனேஜரு நல்லா வேலை செய்கிற, கீப் அப் த குட் ஒர்க் அப்ரிஷியேட்டே பண்ணதில்லை. அண்ட் எந்த 2 குவார்ட்டர்லேயும் ஒரு ஸ்பாட் அவார்டோ எக்ஸலன்ஸ் அவார்டோ எதுவுமே வாங்கினதில்லை. ஸோ அவர் என்ன எந்த ரேட்டிங்கில் வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கூட இருக்கவங்களே கலாய்ப்பாங்க, வேலையே செய்ய மாட்டேன் அப்படின்னு. பட் நான் வேலை செய்வேன்னு எனக்கும் தெரியும், அதோட ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கும் தெரியும். ஆப்பை க்ரியேட் பண்ணுறது, டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறது, அப்படி சொல்கிறேன், எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படி. அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட அழுதுட்டேன் நான். அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு கில்ட்டியாகவும் இருந்துச்சு. ஏன்னா நிறைய வேலைக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன், அது வேறு விஷயம். ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்புறம் அப்பாவை ஃபோன் பண்ணிட்டு பேசினேன், அக்காவை ஃபோன் பண்ணிவிட்டு பேசினேன், அம்மாக்கிட்ட பேசினேன். எனக்கு ஒரு இன்டர்வியூ காலும் வந்துச்சு. அவங்க வந்து அசோசியேட் ரோலுக்கு எடுக்கிறாங்க என்ன. எனக்கு அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அசோசியேட் ரோலோட ஜேடி அனுப்புனப்போ செம்ம காண்டாயிட்டேன். பட் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக தான் நான் ரெஸ்பாண்ட் பண்ணேன். அது ஒழுங்காக ப்ரொஃபைல் பார்த்துட்டு ஸ்க்ரீனிங் பண்ணுங்க, ஏன்னா 2 பேரோட டைமும் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு இதெல்லாம் போட்டு அனுப்புனேன். அப்புறம் காஃபி குடிக்க பிரேக்குக்கு சந்து சரவணா கால் பண்ணேன். பட் பெருங்குடியிலேருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் காஃபி குடிக்கிறதுக்காக வந்தால் அவங்க பிரேக் போய்டும்னு அவங்க வரல. அப்புறம் நான் காஃபி வச்சுட்டு நானே மாடிக்கு போனேன். அப்புறம் காக்கா புறாக்கெல்லாம் ரைஸ் கோதுமை வச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ காக்காவை பார்க்குறேன் நான் ஒன்றா.
அது நான் கொடுத்த அரிசி சாப்பிட வராங்க. ஏன்னா எப்போவுமே மத்தியானம் வச்சுட்டு போகிறதுனால, ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி வச்சுட்டு போகிறதுனால, யார் சாப்பிட்றா, எத்தனை பேர் வராங்கன்னு எனக்கு தெரியாது. நேற்று தான் அது நேரில் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் பாட்டெல்லாம் கேட்டு வேறு என்ன பண்ணேன், சன்செட்டு மாடியிலே பார்த்துட்டேன். பட்டு ஏதோ சைக்கிள் ஓட்டணும்னு தோணுச்சு. ஸோ சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போகலான்னு வெளியே எடுத்தேன். போயிட்டு வந்துட்டுருக்கும்போது அந்த சோழிங்கநல்லூர் பிரிட்ஜில் ஒரு ஆள், நான் நின்று அந்த பிரிட்ஜை பார்த்துட்டு இருந்தேன். ஸ்கை பிரிட்ஜு, வாட்டர் அதெல்லாமே. ஒருத்தர் வந்துட்டு என்கிட்ட பேச வந்தாங்க. நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன், பேசணும்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு ஃபாரினர்னு நினச்சேன். அப்படியே என்னென்னமோ பேசினார். அப்புறம் ஃபோன் நம்பர் கேட்டார். அப்புறம் நான் இல்லை, அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னேன். ஃப்யூச்சரில் எப்போவாவது பார்த்தா பேசுவீங்களா அந்த மாதிரி இருந்தால் கேட்டார். கண்டிப்பாக பேசுவேன், ஞாபகம் இருந்தால் கண்டிப்பாக பேசுவேன் அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் கிளம்பிட்டார். நானும் வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தும் 2-3 கால்ஸ், மீட்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் அயர்ன் பண்ணேன். ஊருக்கு போகிறதுக்கு சாரீ, ஜுவல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணேன். அதெல்லாம் பண்ணேன். அப்புறம் என் அக்கா கால் பண்ணிட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அக்காவும் அப்பாவும் இப்போவும் பேசுவாங்க, என்ன இது அப்படி, அவ்வளோதான். ஃபோன்லாம் பண்ண மாட்டாங்க, எப்படி இருக்குலாம் கேட்க மாட்டாங்க. லைக் ஆக்சுவலி சின்ன வயசில் அவங்க 2 பேரும் அவ்வளோ பாண்டாக இருந்தாங்க. இவங்க 2 பேரும் கூட்டு களவாணிங்க. நான் எனக்கு எவ்வளோ வயசு அப்போது, 3 வயசு 4 வயசுன்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி டேபிள், அதாவது 3 வயசு குழந்தைக்கு உட்கார்ற அளவுக்கு ஒரு டேபிள், டீபாய்னு சொல்லுவாங்க. அதில் சாஞ்சு நின்றுட்டு நான் டிவி ஏதோ சரி பண்ணிகிட்ருந்தேன். ஐ மீன் அந்த காலத்தில் டிஷ் ஆண்டனா ஏதோ ஒரு ஆங்கிளில் வச்சா சேனல் வரும்ல, அந்த மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருந்தேன். என் அப்பாவும் அக்காவும் என்ன பண்ணாங்கன்னா, பிளான் பண்ணிவிட்டு அந்த டீப்பாய் தள்ளி வச்சுட்டாங்க. நான் உட்கார போகிறேன்னு நினச்சிட்டு பேக்கில் பார்க்கல, கீழே விழுந்துட்டேன். டீப்பாயில் உட்கார்றதுக்கு போனேன், பட் அவங்க மாற்றி வச்சதுனால நான் கீழே விழுந்துட்டேன். 2 பேரும் அவ்வளோ சிரிப்பு. எனக்கு டிக்கி அப்படி வலிச்சுது. அதான் லைக் அப்போவே இவங்க செம்ம காம்போ, ஃபாதர் அண்ட் டாட்டர். நான் இப்போ அவ்வளோ பேசுகிறதில்ல. அப்போ நான் அப்பா கொஞ்சம் ஈகோ, அப்புறம் ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுவார், ரிவெஞ்ச் எடுப்பார், கத்துவார். அண்ட் எங்கள் மேலே தப்பே இல்லைன்னா கூட எங்களை தான் ப்ளேம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அப்பாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு எதுவும் பண்ண முடியாது, ஃபேமிலியாக போயிடுச்சு, விட்டு கொடுத்து தான் ஆகணும். எவ்வளோ நாள் வாழ போகிறோன்னு தெரியல. என்றைக்குமே இல்லைன்னு நினச்சி, பேசலையே நினச்சி ரிக்ரெட் பண்ணக்கூடாது, இதெல்லாம் சொல்லி அவளுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஒரு 1 மந்த்துக்கு டெய்லி ஃபோன் பண்ண, அவர் அவங்ககிட்ட சரியாக பேசுகிறாரோ இல்லையோ, நீ உன்னோட கடமையை செய். மேபி ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் அவருக்கே தோண ஆரம்பிச்சிடும், ஓகே அவள் ஏதோ எஃபர்ட் போடுறா, நம்மளும் பேசணுன்னு. பட் ஸ்டார்டிங்லேயே அவர் சிரிச்சு அவங்கள்ட்ட பேசணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் அப்படி கிடையாது. அப்படி ஆகுவான்னு எனக்கு தெரியலை. இந்த மாதிரிலாம் சொன்னேன். என் பேச்சே கேட்கல. என் வாயில் எப்படி சொல்கிறது, சலைவா தான் ட்ரெயின் ஆகிடுச்சு. நிறைய அட்வைஸ் பண்ண, அப்புறம் ஊருக்கு வர சொன்னேன். மாடிக்கு போயிட்டு நாங்கள் மச்சானும் 5 பேர், இல்லாட்டி நாங்கள் 4 பேரும் மாடியில் உட்காந்து பேசி, ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ் டீப் கான்வர்சேஷன் பண்ணலாம். எல்லாம் சொல்லியிருக்கேன், நடக்குதான்னு பார்ப்போம்.
இன்னொன்று என்னென்னா, அது எனக்கு வாழ்க்கையில் வந்த வரமா இல்லை நான் ரொம்ப நல்லது பண்ணியிருக்கேன்னா தெரியல. என்னை விட்டுட்டு போன எல்லாருமே திரும்ப வருவாங்க. விட்டுட்டு போனது இன் த சென்ஸ், பேசாமல் போனது, சண்டை போட்டு போனது, என்னை ஹர்ட் பண்ணிட்டு போனது, எல்லாருமே ஒரு பாயிண்டில் லைஃப்பில் திரும்ப வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தங்க வந்தாங்க. அதை நான் ஆக்ராவில் ஃபஸ்ட்டு டைம் நானும் அதுவும் டூர் போகும்போது ஒரு ஐ கான்டாக்ட் வச்சு ஒரு பையன், நானும் அந்த பையனும் ஐ கான்டாக்ட் வச்சோம். வேறு லெவல் ஃபீலிங் அது. பார்த்துட்டே இருக்கலாம் தோணுச்சு எனக்கு. அந்த பையனும் என்னை பார்த்துட்டே இருந்தான். அந்த பையன்தான். அந்த பையன் இன்ஸ்டா ஐடியெல்லாம் அன்றைக்கி அவன் வாங்கலை. அவன் அண்ணின்னு சொல்லிட்டு பாபி அண்ணி அந்த மாதிரி எதுவும் சொல்லிட்டு ஹிந்தி பசங்க தான் வந்து வாங்கினாங்க. பஸ்ஸோட ஓனரே அவன் தான். ஏன்னா நாங்கள் டெல்லி டு மணாலி சாரி ஆக்ரா டு டெல்லி அந்த பஸ்ஸை ஏறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பஸ்ஸோட ஓனரே அவன் தான். அதனால் அவன் பஸ்ஸு ஏறலை, கீழே நின்று பார்த்துட்டே இருந்தான். அண்டு அவனோட தம்பியா யாரும் தெரியல, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அரவணைப்பு. எப்படி பாபி இங்கே உட்காருங்க, ஃபஸ்ட்டு சீட்டு உங்களுக்கு தான் அப்படின்லாம் சொல்லிவிட்டு என்னை உட்கார வச்சு எனக்கு ஸ்நாக்ஸ் ஒரு கவரு, லேஸ் பாக்கெட்டும் மாசா பாட்டில் நினைக்கிறேன், இது ரெண்டும் வாங்கி கொடுத்து அனுப்புனேன். ஏன்னா ஆக்ரா டு டெல்லி வந்து 3 hours ட்ராவலில், அதனால். அப்புறம் ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களா, இன்ஸ்டா ஐடி கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு ஃபோனே கையில் கொடுத்தாங்க. நான் இன்ஸ்டா ஐடி தான் கொடுத்தேன். எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, அன்னைக்கு அது ப்ராசஸே பண்ண முடியல. ஷாக் மொமெண்ட்லேயே இருந்தேன். அந்த ஐ கான்டாக்ட் விஷயம் அப்புறம் ரிக்ரெட்டும் பண்ணேன், அது வேறு விஷயம். ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா, இன்ஸ்டாவில் நாங்கள் மெசேஜெல்லாம் அனுப்பியிருந்தோம். இது நடந்து 2022 நினைக்கிறேன், 2021 கரெக்ட், 2021. அப்போது இந்த சார் வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் என்கிட்ட காசு கடன் கேட்டாங்க. நான் வந்து எனக்கு கொடுக்கணும் தோணல, நான் கொடுக்கல. 5K தான் கேட்டாங்க, பட் எனக்கு தோணல, நான் கொடுக்கல. என்னை அன்ஃபாலோ பண்ணிட்டு பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நானும் மதிக்கவும் நானும் பேசவும் இல்லை. அவங்க எனக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பியிருந்தாங்க. செம்ம ஷாக்கு. நான் எதுவும் பேசலை, சரி நம்ம ப்ரொஃபைல் பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டேன். இன்னொரு ஷாக் என்னென்னா, பிரவீன் சாரும் வந்து இந்த பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணாத பர்சன், அவங்களும் வந்து பார்க்க முடியுமா, சாரி சொல்லணும் அந்த மாதிரி. நான் அவங்கக்கிட்டேயும் பேசினேன், சாரிலாம் கேட்டேன். ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணேன், குளித்தேன், வீட்டு வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் தூங்க தான் முடியல. நிறைய யோசனை, நிறைய ப்ராசஸ் பண்ணுறேன். இதுக்கிடையில் அருணும் என்னை வெளியே கூப்பிட்டுருந்தான். நான் ஊருக்கு போகிறதுனால போகலை. சந்து பொந்தும் சருவும் வெளியே வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் வேலை இருக்குன்றால வர சொல்லலை. பிரதியும் பார்க்கல, எதுவுமே பண்ணல. நேற்று ரோபி கால் பண்ணிட்டே இருந்தா, நான் எடுக்கவே இல்லை. வேணான்னு ரொம்ப சீனை போட்டு போனாங்க, அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன்.